மன்னிப்பு இந்த இந்த இடத்துல சொல்லக்கூடிய பிதா இயேசு கிறிஸ்து அந்த மன்னிப்பு அந்த பாவிகளுக்கு வழங்கும் பொழுது ஒரு விஷயத்தை என்ன சொல்றதுன்னா, forgiveness is a divine act ன்னு சொல்லுது. forgiveness is a divine act. உங்களுக்கு புரியுதா? அதாவது மன்னிப்பு என்பது ஒரு தெய்வீக செயல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனால மன்னிப்பை வழங்க முடியாது, மன்னிப்பை கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். மன்னிப்பு மனிதனிடத்திலிருந்து வராதுன்னு அர்த்தம். மன்னிப்பு மனிதனை சார்ந்திராதுன்ற அர்த்தம். மன்னிப்பு முழுமையாக தேவத்துவத்துக்கு உட்பட்டது. எல்லாரும் குற்றவாளினா யாரை மன்னிக்கிறது? எல்லாரும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது யாரை விடுதலை பண்றது? நீதிபதி மட்டும்தான் மன்னிக்க முடியும். அதிகாரம் உள்ள தேவன் மாத்திரம் தான் மன்னிக்க முடியும். மன்னிப்பு இயல்பா மனிதனிடத்திலிருந்து வருவதில்லை, பாவியினிடத்திலிருந்து வரும் பொழுது மன்னிப்பு இயல்பா வர்றதில்லை. இப்போ நான் எவ்வளோ பேரை மன்னிக்கிறேனே, உலகத்தில் நிறைய மன்னிப்புகள் நடக்குது, அதெல்லாம் முதல் மன்னிப்பே இல்லை. மன்னிப்போட மீனிங் தெரியாதவன் தான் இந்த உலகத்தினுடைய மன்னிப்பை மேன்மைப்படுத்துவான். மன்னிப்பு முதலாவது பிரதானமாக என்ன சொல்கிறது? மன்னிப்பு முதலாவது எந்த சுய முயற்சினால வர்றதில்லை, மன்னிப்பு எந்த சுய ஞானத்தினால வர்றதில்லை, மன்னிப்பு எந்த மனித ஞானத்தினாலே பலத்தினாலே வழங்கப்பட முடியாது என்பதை கிறிஸ்து அறிந்திருந்தார். உண்மையான மன்னிப்பு தெய்வீக கிருபையினால மாத்திரம்தான் வரணும். தெய்வீக பலம் இல்லாம எந்த ஒரு மனிதனுக்கும் மன்னிப்பை வழங்கப்பட முடியாது என்பதை அதனாலதான் அவர் மன்னிப்பை ஜெபிக்கிறார். இது ஒரு ஜபம். 7 வார்த்தையில முதல் வார்த்தை பிதாவை நோக்கி ஏறெடுக்கக்கூடிய ஜபம். இயேசு பல ஜபங்களை செய்கிறார். ஆனா இந்த மன்னிப்பு ஜபம் என்பது மிக மேன்மைகளையும் உயரிய தன்மைகளையும் உள்ளடக்கிறது. இப்ப மனித மன்னிப்பினுடைய அர்த்தம் இல்லை, மனித மன்னிப்பினுடைய சாராம்சம். முதல்ல ஒன்று தெரியணும், மனிதனுடைய மன்னிப்பு போலியான வேற ரியலிஸ்டிக்கா ஒரு பொழுது மன்னிக்க முடியாதா? மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவான், ஆனா மனசுல அந்த காயத்தொண்டு வச்சுட்டே இருப்பான். மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவான், மறக்கவே மாட்டான். மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவான், பழி வாங்குவான். மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவான், சண்டையில திரும்ப அதை கொண்டு வரும். வேதத்துல பல எடுத்துக்காட்டுகள். மனிதனுடைய மன்னிப்பு எல்லைக்கு உட்பட்டது, எல்லாத்தையும் மன்னிக்க முடியாது. அவனுடைய எக்ஸ்டெண்ட் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு லிமிட், அதுக்குள்ளதான் மன்னிப்பான். இந்த தப்புக்களை மன்னிக்க முடியும், இந்த தப்புக்களை மன்னிக்க முடியாது ரூல்ஸ் வச்சிருப்பாங்க மனுஷன். இதெல்லாம் என்னால செத்தால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லலாம். இது மட்டும்தாங்க என்னால மன்னிக்க முடியும். அவனுடைய சுபாவத்துக்கு ஒத்து போனா மட்டும்தான் மன்னிப்பான். அவனுடைய சிந்தைக்கு ஏற்று போனா மட்டும்தான் மன்னிப்பான். அவன் பெரிய அளவுல காயப்படாம இருந்தா மட்டும்தான் மன்னிப்பான். இப்ப மனித மன்னிப்பு போலியானது, எல்லைக்கு உட்பட்டது, மாறக்கூடியது. மனுஷன் சொல்லிட்டு திரும்ப ஞாபகப்படுத்துவான். மனுஷன் சொல்லிட்டு செயல்பாடு வேற மாதிரி இருக்கும். மனுஷன் சொல்லிட்டு போலியா சிரிப்பான். மனுஷன் சொல்லிட்டு போலி உறவுல இருப்பான். மனிதனுடைய மன்னிப்பு கரைபடிந்தது. ஏன் கரைபடுது? அவன்கிட்ட பரிசுத்தம் இல்லையே, அவனோட தெய்வீக சுபாவம் இல்லை. அப்புறம் எப்படி அவன் மன்னிக்க முடியும்? மனிதனுடைய மன்னிப்பு அதாவது சுய லாபத்துக்காண்டி மன்னிப்பான், சுய நலனுக்காக மன்னிப்பான், தனக்கு ஏதாச்சும் ஆகணுன்றதுக்காண்டி மன்னிப்பான். மன்னிப்பை குறித்து நீங்க மனித மன்னிப்பை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயல். மன்னிப்பே இல்லாம மன்னிப்புன்னு சொல்லுவோம். ஆனா வேதத்துல தேவன் மன்னிப்பு குறித்து அடிப்படையான ஒரு விஷயத்தை கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல மன்னிப்பை யாரு வழங்க முடியும்? மன்னிப்பை கிறிஸ்து வழங்க முடியும், பிதாவின் மூலமா வழங்க முடியும். பிதாவும் குமாரனும் இல்லாம மன்னிப்பு ஒரு பொழுது சாத்தியம் இல்லை. கிறிஸ்துவுக்கு பிதாவினுடைய இரக்கம் தேவை பாவியை மன்னிப்பதற்கு. சுயாதீனமா அவர் மன்னிக்க முடியாது. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இக்கட்டான நிலையில, ரத்தம் சிந்தப்பட்ட நிலையில, இப்ப எந்த சூழ்நிலையில இயேசு பிதாவே என்று சொல்லுவார் என்று பார்க்கும் பொழுது, பிதாவால் அடிக்கப்பட்ட நிலையில, பிதாவால் கைவிடப்பட்ட நிலையில, யாரை நம்பிக்கையா கொண்டாரோ, யாரை வாக்கியா கொண்டாரோ அந்த பிதாவுக்கு கோபமா இருக்கும் பொழுது அந்த பிதாவை நோக்கி ஜெபித்தார். பிதா கைவிட்ட பொழுதும் அவர் பிதாவை கைவிடாம பிதாவினுடைய உறவுக்காக, பிதாவினுடைய உறவினை நிலைத்திருக்கும்படியாக அவர் எடுக்கிறார். மன்னிப்பு யார் வழங்க முடியும்னு சொன்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவனோடு ஐக்கியமா இருக்கனால மட்டும்தான் மன்னிக்க முடியும். தேவ சுபாவத்தை தன்னகத்தை கொண்டிருக்கவனால்தான் மட்டும்தான் மன்னிக்க முடியும். தேவ கிருபைக்காக கெஞ்சி நின்று கொண்டிருக்கவனால மட்டும்தான் மெய்யான மன்னிப்பு வழங்க முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும்
தேவ பாதத்தை பற்றி கொள்ளுகிறவனால மட்டும்தான் மன்னிப்பு வழங்கப்படும். அதனாலதான் மனித மன்னிப்பு போலியானதா, மாய்மாலமானதா, மாறி போகிறதாக. நீ எப்படி மன்னிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில மன்னிப்பு எப்படி? உங்களுக்கு எதிராக கலகம் செய்யற உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு எதிராக கலகம் செய்யக்கூடிய உங்க உறவுகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் சமுதாயம், திருச்சபை மக்கள், திருச்சபை தலைவர்கள், இவர்களால் நீங்க பாதிக்கப்படும் பொழுது, காயப்படும் பொழுது உங்களுடைய மன்னிப்பு எப்படி இருக்கு? ஆராய்ச்சி பாருங்க. எவ்வளோ பேர்த்த எவ்வளோ கோபத்தோட இருக்கீங்க, எவ்வளோ பகைமையோட இருக்கீங்க, எவ்வளோ போலியா இருக்கீங்க, எவ்வளோ வார்த்தையால மன்னிச்சுட்டு திரும்ப அதை பேசுறீங்க. மன்னிச்சுட்டு எவ்வளோ தூரம் மறக்க முடியாம இருக்கிறீங்க, எவ்வளோ கொடூரமான இருதயத்தை கொண்டு இருக்கிறீங்க. நீங்களா எனக்கு மன்னிப்பின் இருதயம் இருக்கு நீங்களா நினைச்சிருக்கீங்க. மன்னிப்புலாம் அந்த ஸ்டாண்டர்ட் என்னன்றதை முதல் புரியணும். மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது அது பிதாவினுடைய பலம் இல்லாம, பிதாவினுடைய கிருபை இல்லாம, பிதாவினுடைய உந்துதல் இல்லாம, பிதாவினுடைய தெய்வீக சுபாவம் எனக்குள்ளாக உட்புகிறாம அந்த மன்னிப்பு ஒரு பொழுது நான் வழங்க முடியாது. மன்னிப்புக்கு நான் என்ன செய்யணும்? முதல் மன்னிப்புக்கு ஜெபம் பண்ணணும். மன்னிப்பை பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய இருதயத்தை உருவாக்குங்கன்னு ஜெபம் பண்ணணும். மன்னிப்பினுடைய சுபாவங்கள்ல நம்ம பலப்படுவதற்கு கடவுளோடு இணைந்து இருக்கணும். தேவனுடைய கிருபையின் உறவுல பலம் இல்லாம என்ன வந்தாலும், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும், உயிரே போனாலும், ரத்தம் வடிஞ்சு நான் கொல்லப்பட்டாலும் பிதாவினுடைய உறவுல இருந்து நான் மன்னிப்பை வழங்குவேன் இயேசு உறுதியா இருந்தார். அப்படிப்பட்ட உறவுல இல்லாம ஒரு பொழுதும் உங்களால நீங்க மன்னிப்பு என்னுடைய கேரக்டர், என்னுடைய சுபாவம் எனக்குள்ளாக வரும்னா சுட்டு போட்டாலும் வராது. எந்த ஒரு பாவையும் மன்னிப்பை ஒரு பொழுதும் அவனுக்குள்ளாக இருந்து வழங்க முடியாது. தேவனோடு இணைந்து, தேவனோடு பாடு அனுபவித்து, தேவனோடு ஜீவனை இழக்கக்கூடிய மனிதனால மட்டும்தான். அதனாலதான் அவர் இந்த ஜெபத்தை ஆவியானவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்துக்கிறார். இயேசுவினுடைய மன்னிப்பினுடைய ஆழம் உனக்கு புரியணும்னு சொன்னால் உனக்கு எப்படி மன்னிப்பு வழங்கப்படுகிறதுன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்க. உன் மன்னிப்பினுடைய மேன்மைகள் என்னன்றதை நீ தெரிஞ்சுக்க. இது கம்ப்ளீட்லி பிதாவின் மூலமா, தேவ கிருபையின் மூலமா, தேவ பலத்தின் மூலமா, தேவ ஆவியின் மூலமா மன்னிப்பு. ரெண்டாவது